இன்சொல் கேளீர் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், கண் மருத்துவர், ராம்சந்திரா கண் மருத்துவமனைன்னு குட்ஷெட்டில் 1999 இந்த வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்போ கண் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள், எல்லா வயசும் பிறந்ததுலேருந்து 60-70 வயசு வரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரும், அது சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு விளக்குறை தான் இங்கே இருக்கேன். டாக்டர், காண்டாக்ட் லென்ஸ் யார் போடணும், யார் போடக்கூடாது? இந்த காண்டாக்ட் லென்ஸை பயன்படுத்தக்கூடிய முறையை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். காண்டாக்ட் லென்ஸ் போடுறது தவறா சரியா நிறைய பேர் கேட்பாங்க. காண்டாக்ட் லென்ஸ் போடுறது தவறு இல்லை. ஒன்று கண்ணாடி போடலாம். 3 சிகிச்சை முறை இருக்குங்க. கண்ணாடி எடுக்கிறது, கண்ணாடி போடலாம். ஒன்று காண்டாக்ட் லென்ஸ் போடலாம். 3வது லேசர் பண்ணலாம். கண்ணாடி எல்லாரும் போடக்கூடியது. லேசர் அவங்களுக்கு ஒரு செலவு வரக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. அது எல்லோரும் அஃபோர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு காண்டாக்ட் லென்ஸ் போடுவோம். காண்டாக்ட் லென்ஸ் என்ன பண்ணுவோம்னா, கருவழி சைஸை பார்த்து காண்டாக்ட் லென்ஸ் போட்டு பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு, இந்த மாதிரி ட்ரையல் பார்த்த பிறகு நம்ம காண்டாக்ட் லென்ஸ் டிஸ்பென்ஸ் பண்ணுவோம். இதில் நான் சொல்லக்கூடிய சில அட்வைசஸ்: 1, கண்ணாடி காண்டாக்ட் லென்ஸை 10 ஹவர்ஸ் தொடர்ந்து போடுங்க. அப்புறம் லென்ஸை கழட்டுங்க, க்ளீன் பண்ணுங்கள், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, திரும்ப போடுங்க. 1. 2வது, காண்டாக்ட் லென்ஸுக்குன்னு ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பாவில் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி காண்டாக்ட் லென்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த சொல்யூஷன்லேயும் அழுக்கு இருக்கான்னு ஒரு செக் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு அந்த காண்டாக்ட் லென்ஸை டப்பாவில் வைங்க. 3, காண்டாக்ட் லென்ஸ் போட்டு தயவுசெய்து தூங்கிடாதீங்க. 4, நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் பார்க்கும்போதே முறைச்சி பார்ப்போம். இப்போ கண்ணு ட்ரை ஆகும். காண்டாக்ட் லென்ஸ் போடுறவங்க கூட கொஞ்சம் ட்ரைனஸ் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி மக்களுக்கு மட்டும் காண்டாக்ட் லென்ஸ் போட்ட பிறகு கொஞ்சம் அடிக்கடி பிளிங்க் பண்ணுங்கள், ட்ரைனஸ் விடாமல் பாருங்கள். ஏன்னா கருவழிக்கும் காண்டாக்ட் லென்ஸ் நடுவில் ஒரு ஈரப்பசை இருக்குது. அந்த கண்ணீர் அதை நம்ம முறைச்சி பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணீர் காஞ்சி போயிடும். அப்போ கிளாரிட்டி கம்மியாகும். சார் லென்ஸ் சரியா இல்லையோன்னு நினைப்பாங்க. நல்லா பிளிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ லென்ஸ் போட்டுட்டு தூங்கக்கூடாது. இதுலேயே நாக்டர்னல் காண்டாக்ட் லென்ஸ்னு ஒன்று இருக்குது. நாக்டர்னால் ராத்திரி படுக்கும்போது மட்டும் சில பேர் காண்டாக்ட் லென்ஸ் கொடுப்போம். அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் கூடாமல் இருக்கிறதுக்கு நைட்டு படுக்கும்போது அந்த குழந்தைக்கு லென்ஸ் போட்டுருது, காலையில் லென்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருது. ஸோ இது பேரண்ட்ஸோட சூப்பர்விஷன், தாய் தந்தையரோட சூப்பர்விஷன் இல்லாமல் இது செய்ய முடியாது. ஸோ காண்டாக்ட் லென்ஸ் போடுறது தப்பு இல்லை, அது எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சு கரெக்டாக நகத்தை ஒட்ட வெட்டி எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் டைம் எடுத்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் லென்ஸில் எந்த பிரச்சனையும் வராது. ராம்சந்திரா கண் மருத்துவர் எனக்கு வரவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்கிறது ஒரே விஷயம்: 1, நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா கண் செக் பண்ணிக்கோங்க, தொந்தரவு இருக்கோ இல்லையோ. 2, கம்ப்யூட்டரை பார்க்கும்போது நல்லா சிமிட்டிக்கங்க. 3, இந்த 20-20 ரூல் மாதிரி 20 நிமிஷம் ஒர்க் பண்ணால் 20 அடி தள்ளி 20 செகண்ட் ரெஸ்ட் எடுங்க. 4, நீங்களாம் செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணாதீங்க. 5, நல்ல சின்ன குழந்தைகள்லாம் வெயிலில் விளையாட சொல்லுங்கள். 6, நல்லா சாப்பிட சொல்லுங்கள். கேரட், கீரை, பால், முட்டை, இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க சொல்லுங்கள். செல்ஃபோனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, சார் இப்போ ஹோம்ஒர்க்கெல்லாம் செல்ஃபோனில் தான் வருது. கரெக்ட், அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ அந்த செல்ஃபோனில் இருக்க அந்த மெசேஜை அப்படியே நம்ம டிவியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ டிவி 8 அடி 10 அடி தள்ளி வைக்குது, பக்கத்தில் பார்க்கும்போது தான் அது லென்ஸ் குவியுது. அப்போ தான் கண் ஸ்ட்ரெயின் ஆகுது, பவர் கூடுது. ஸோ அதே மெசேஜை நீங்கள் டிவியில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக டிவியில் அதே எக்ஸாம் ஹோம்ஒர்க்கோ எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுமோ, என்ன கிளாஸ் டீச்சர் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்ல டயட், நல்ல பயிற்சி, விளையாட்டு, இது இருந்தால் போதும். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை தேவைப்படுற நேரத்தை தவிர அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டு கண்களை பாதுகாக்கக்கூடிய ஆரோக்கிய முறை.